இப்போ ஏன் இந்த தருணத்துல வந்து ஏன் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா, இஃப் யூ ரியலி லைக் இட் ஆர் நாட், புடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, வி ஆர் ஆல் இன்டு அ வெரி நியூ வேர்ல்டுக்குள்ள டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். நான் வந்து கடந்த ஒரு 15 நாளா கிட்டத்தட்ட ஒரு 29 கண்ட்ரிக்கு ஜூம் வழியாவே போய் பேசிட்டு வந்திருக்கேன். எல்லா உலகத்துல இருக்க எல்லா பிசினஸ் லீடர்ஸும் சொல்ற ஒரே ஒரு விஷயங்கள், இவங்கெல்லாம் வந்து தாட் லீடர்ஸ் இன் வேரியஸ் சொசைட்டி. இவங்க எல்லாரும் வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, இனிமே உலகம், the world will always be different. It can never be the same. அப்படின்னும் போது they are all saying it's all going to be a new normal. அப்படின்னா நார்மலுக்கு வரதான் போகுது. ஆனா ஒரு நியூ நார்மலை நோக்கி நம்ம எல்லாரும் போக போறோம். அது நம்ம எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்கிறோமா அப்படிங்கறத வந்து the discussion, hot topic discussion in many business circles across the world. ஆல்வேஸ் நார்மலுக்கு போவோம். ஆனா அந்த நார்மல் நேத்து மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கறத வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்றது. ஸோ இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த இந்த இடத்துல வந்து லாட் ஆஃப் entrepreneurs ஆர் தேர் இன் திஸ் forum, லாட் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் தேர். நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் இதை நம்ம பண்ண முடியும். இட்ஸ் கியூமுலேட்டிவ் ஜாப். எல்லாரும் சேர்ந்து நம்ம ஹியூமனிட்டிக்காக பண்ண வேண்டிய ஒரு தருணம். இந்த ஜெனரேஷன்ல இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த ஒரு ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆனா மட்டும்தான் நம்மளால அடுத்த ஜெனரேஷனை வந்து நல்லபடியா எடுத்துட்டு போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்களை சென்னை ஃபாரம் இஸ் ஆல் சிட்டிசன்ஸ் ஃபாரம் இஸ் ஆல்ரெடி டூயிங். ஸோ இதையும் சேர்த்து நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கறத என்னுடைய வேண்டுகோள் அந்த பிகினிங் ஆஃப் த டைம். ஏன்னா எப்பயுமே வந்து எல்லாரும் கேட்கிற ஒரே கேள்விதான், முரளி உங்க பேர்ல ஹாப்பினஸ் கோச்னு இருக்கே, எப்படி ஹாப்பியா இருக்கிறதுன்னு சொல்லி தர முடியுமான்னு தான் எல்லாரும் கேட்பாங்க. ஐ கேன் ஹானஸ்ட்லி டெல் யூ ஒன் திங், ஐ கேன் நாட் டீச் ஹாப்பினஸ் டு எனிவன். எப்படி அன்ஹாப்பியா இருக்கக்கூடாதுன்னு வேணா என்னால சொல்லி தர முடியுமே தவிர, ஹாப்பியா இருக்கணும் எப்படி அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சொல்லி தர முடியாது. சொல்லி தரவும் வேண்டாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் போதே லைட் ஃப்ரம் த பர்த் we are all born happy only. That's the foundation of our life. Somewhere as we grew up, we attracted lot of negativity, negative belief system, நிறைய ரூல்ஸ் நமக்குள்ளேயே போட்டு நம்மள அன்ஹாப்பி ஆக்கியிருக்கோம். ஸோ ஜென்ரலா என்ன எல்லாரும் கேட்கும் போது நான் சொல்றது வந்து, எனக்கு கீஸ் ஆஃப் ஹாப்பினஸ் எப்படின்னு தெரியாது. ஆனா எனக்கு உலகத்துல 2 கீஸ் ஆஃப் அன்ஹாப்பினஸ் இருக்கு. அதை மட்டும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில எப்பயுமே ஆனந்தமா இருக்கலாம். அதுவும் இப்போ இந்த தருணத்துல இந்த 2 keys of unhappiness ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எங்க திரும்பினாலும் everyone are only talking about only one thing which is causing pandemic everywhere. So number 1 key of unhappiness என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கீக்கு பேர் நான் டாங்கின்னு வச்சிருக்கேன். ஐ திங்க் நீங்க எல்லாருமே டாங்கியை பார்த்திருப்பீங்க வாழ்க்கையில. ஒரு டாங்கியோட ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டாங்கி லேர்ன்ஸ் ஹவு டு கேரி வெயிட்ஸ். அதோடைய ஒரே ஜாப், பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து பொதி சுமக்கிறது தான். இதே மாதிரிதான் ஒரு டாங்கி நமக்குள்ளேயும் இருக்காங்க. கொஞ்சம் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, we can always identify one unique donkey within us. இது நீங்க டே டு டே லைஃப்ல கூட பார்த்திருக்கலாம். எப்படின்னா, நமக்கு யாரா மேல கோவம் வரும், அப்படியே கோவத்தை அப்படியே அவங்க மேல அப்படியே பொலையர்னு கூட அப்பலாம் கூட தோணும் சம்டைம்ஸ். அது நமக்கு வீட்டுல இருக்கிறவங்களா இருக்கலாம், சொசைட்டில இருக்கிறவங்களா இருக்கலாம், ஈவன் நம்ம நெய்பர்ஸா கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் இப்ப வெளியில போகாதன்னு சொல்றாங்க, ஆனா சுத்தி சுத்தி நிறைய பேர் வெளில போறாங்கல்ல சொன்ன பேச்சை கேட்காம. கூப்பிட்டு வச்சு அடிக்கலாம் போல கூட தோணும். நம்ம ஆபீஸ்ல கூட அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஆனா நம்மளால அதை பண்ண முடியாது. நிறைய டைம் சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய தடவை வந்து நம்மளுடைய உடல் மனதிலிருந்து ஒரு அழகான உணர்ச்சி ஏற்படும். அந்த உணர்வுகளை ஷேர் பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஆனா டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் we actually do not share that reasons. அந்த ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸே பண்ணிருக்க மாட்டோம். கோவம் வரும், கோவப்படணும்னு நினைப்போம், ஆனா வந்து அமைதிப்படுத்தி இருப்போம். அழணும்னு தோணி இருக்கும், ஆனா அழ மாட்டோம். ஏன்னா பாய்ஸ் ஷுட் நாட் கிரை, நம்ம அதெல்லாம் அழுதா நம்மளுடைய வல்னரபிலிட்டி தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நிறைய சிச்சுவேஷன்ஸ்ல ஐ திங்க் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் நிறைய தருணத்துல டெய்லி டே டு டே லைஃப்ல எல்லார் வாழ்க்கையிலயும் நடந்துகிட்டே தான் இருக்கு. இது உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டே தான் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த சாட் பாக்ஸ்ல எஸ்ன்னு சொன்னீங்கன்னா, I know that I can understand that all of us go through the same thing. So it happens with everyone. இது ஏன் நடக்குது அப்படின்னா, டியூ டு ஃபேமிலி ரூல்ஸ், சொசைட்டி ரூல்ஸ், ஆபீஸ் ரூல்ஸ், இந்த மாதிரி பல விதமான ரூல்ஸ் நமக்கு நாமே போட்டுக்கிட்டு we create lot of rules inside our heads and this is how we have to live அப்படின்னு சொல்லி நம்ம நாமே உள்ள ஏற்படுத்திக்கிறதுனால தான் இந்த ரூல்ஸ் எல்லாம் பேரு நான் புல்ஷிட் ரூல்ஸ்னு வச்சிருக்கேன், ரூல்ஸ்னு வச்சிருக்கேன், ரூல்ஸ்ன்றதுக்கு பதிலா. இதனாலேயே வந்து என்ன ஆகும், நமக்குள்ள ஏற்படுற அந்த உணர்ச்சிகளை எக்ஸ்பிரஸ் பண்ணாம அதை அமுக்கி வச்சு அந்த கழுதை எப்படி பொதி சுமக்குதோ, நம்ம கூட சின்ன வயசுல இருந்தே இப்ப வரைக்கும் பலவிதமான எமோஷன்ஸை ரிலீஸ் ஆக்காம அப்படியே we are carrying these emotional burdens within us. Today medical science says
that the number one cause of all the stress related disease is all these emotional burdens that we carry within us. என்னைக்கோ ஏதோ ஒரு இடத்துல சம்பந்தமே இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு எமோஷனல் வல்கனோ மாதிரி எரப்ட் ஆகி நம்ம எல்லாரும் பிஹேவ் பண்ணிருப்போம். நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட வந்து தேவையில்லாத 5 பைசா பிரயோஜனம் இல்லாத இடத்துல கோவப்பட்டிருப்போம். நம்ம ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க கிட்ட கோவப்பட்டிருப்போம், இல்ல நெய்பர்ஸ் கிட்ட கோவப்பட்டிருப்போம், இல்ல எதுவுமே கிடைக்கல ஃபேஸ்புக்லயாவது போய் யாரையாவது கோவப்பட்டு திட்டி இருப்போம். எஸ் ஆர் நோ? ஐ திங்க் இது வாழ்க்கையில் நடந்திருக்கும். சம்பந்தமே இல்லாத இடத்துல, அதாவது எந்த இடத்துல ரிலீஸ் பண்ணுவோம் அந்த இடத்துல ரிலீஸ் பண்ணாம சம்பந்தம் இல்லாத இடத்துல நம்ம எல்லாரும் வந்து இந்த கோவத்தை நம்ம நிறைய ரிலீஸ் பண்ணிருக்கோம். So like this donkey carrying loads of weight, right from childhood to till now, we have all learned how to carry these emotional burdens within us. So the number one key of unhappiness என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு எமோஷனல் பர்டன் தான். விதவிதமான ரீசன்ஸ்ல இந்த எமோஷனல் பர்டன் நமக்குள்ள ஏற்படுது. சோ இந்த தருணத்துல நீங்க வந்து உலகம் முழுக்க நடக்கிறத நீங்க கவனிச்சு பார்த்தாலும் அதுல கூட நிறைய மன வேதனை ஏற்படலாம், மன உளைச்சல் ஏற்படலாம். ஷேர் பண்ணணும்னு நினைப்போம், ஷேர் பண்ண மாட்டோம். ஒருவேளை ஷேர் பண்ணா அவங்க பயந்துருவாங்களோன்னு சொல்லி கூட சப்ரஸ் பண்ணிருக்கலாம். நமக்குள்ளேயே கூட அழணும்னு தோணும், பண்ண மாட்டோம். இந்த நம்பர் ஒன் கீ ஆஃப் அன்ஹாப்பினஸ், இந்த டாங்கியை நமக்குள்ள இருந்து வெளியில அமைச்சிட்டோம் அப்படின்னா we can always be happier now more than ever. This is the number one key. How many of you right now listening to this have understood what I just said and you really want to kick the donkey out of your life? Are you someone really interested? If you're interested, you can say yes. ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான கீ. இந்த எமோஷனல் பேலன்ஸ் உள்ள இல்லாம நிறைய பேர் வந்து இன்டெலிஜென்ஸ் கூட, ஏன்னா நிறைய இன்டெலிஜென்ட் பீப்புளை பார்த்திருக்கோம் எமோஷனலி இம்பேலன்ஸ் ஆகி தப்பு பண்றதையும் நம்ம பார்த்திருக்கோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஷேரிங் எஸ் இன் தி சாட் பாக்ஸ். தேங்க்யூ. த நம்பர் ஒன் கீ வந்து டாங்கி. நம்பர் 2 கீ தாங்க இருக்கிறதுலே ரொம்ப டேஞ்சரஸான ஒரு கீ அன்ஹாப்பினஸ்க்கு காரணம். நம்பர் 1 கீ வந்து எப்படி டாங்கியோ, த நம்பர் 2 கீ ஃபார் அன்ஹாப்பினஸ் இஸ் கால்டு மங்கி. எஸ், நீங்க எல்லாரும் மங்கியை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஐ திங்க் கண்டிப்பா எல்லாருமே ஒரு மங்கியை பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். கண்ணாடியில இல்ல, நிஜத்துல பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த மங்கி என்ன பண்ணும் நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, மங்கி வில் ஆல்வேஸ் கீப் ஜம்பிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place. எஸ் ஆர் நோ? ஒரு இடத்துல உட்காரவே உட்கார. அதே மாதிரிதான் நம்மளுடைய மனசுன்னு ஒரு அழகான ஒரு குரங்கு உள்ளுக்குள்ள எல்லார்கிட்டையும் இருக்கு. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கவனிச்சு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஜம்பிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place. ஈவன் ரைட் நவ நம்ம 6:45 இந்த செஷன் ஆரம்பிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் கவனிச்சு பாருங்களேன், உங்க மனசு இங்க மட்டும்தான் இருக்கா? இல்லையே. திடீர் அங்க போகுது, திடீர் இங்க போகுது. ஆல்வேஸ் திஸ் மங்கி மைண்ட் ஆல்வேஸ் ஜம்ப்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட். கொஞ்ச நேரம் பாஸ்ட் பத்தியே யோசிச்சுட்டே இருப்போம். இவ்வளோ கஷ்டம் நடந்திருக்கு வாழ்க்கையில அப்படின்னு பழசெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கோம். அது போர் அடிச்சிருச்சுன்னா மங்கி மைண்ட் ஃபியூச்சருக்கு போயிடும். ஃபியூச்சர்ல எல்லாம் சரியாயிடும், இந்த உலகம் நார்மலுக்கு வந்துரும், நம்ம எல்லாரும் நல்லபடியா திருப்பி எல்லாம் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூச்சர் நோக்கி போயிடும். இது ரெண்டுமே போர் அடிச்சதுன்னா நம்மளே நமக்குள்ள ஒரு அழகான ஒரு ஃபேண்டசி வேர்ல்டு வச்சிருக்கோம். இந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள திடீர்னு நம்மளே டிராவல் பண்ணி உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனையும், வாழ்க்கையில இருக்க எல்லா பிரச்சனையும் நம்மளே அந்த ஃபேண்டசி வேர்ல்ட்ல சால்வ் பண்ணிடும். இந்த மாதிரி தான் இந்த மங்கி மைண்ட் வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுல விஷயம் என்னன்னா, சில பேரோட மங்கி மைண்ட் வந்து ஆர்டினரி மங்கி கிடையாது. சில பேரோட மைண்ட் வந்து வைல்டு மங்கியா கூட இருக்கும். சில பேர் வந்து சாதாரண வைல்டு மங்கியில சரக்கடிச்ச குரங்கா கூட உள்ள இருக்கும். அது எப்படி எல்லாம் போகுன்றது யாருக்குமே தெரியாது. இது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் நம்ம எல்லாருமே ட்ரெயின் பண்ணிருக்கோம். எங்க இருந்து அப்படின்னா, இன்னைக்கு காலையில நீங்க பல்லு தேய்ச்சிருப்பீங்க கண்டிப்பா. ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ பிரஷ் யுவர் டீத். எஸ் ஆர் நோ? நீங்க இன்னைக்கு பிரஷ் பண்ண நினைச்ச ஒரு நிமிஷம் நினைச்சு பாத்தீங்கன்னா, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இன்னைக்கு காலையில நம்ம பல்லு தேய்க்கும் போது என்ன யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா, அந்த பல்லு தேய்க்கும் போது தான் நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணலாம், யார்கிட்ட என்னெல்லாம் பேசலாம், இன்னைக்கு என்ன சமைக்கலாம், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், இன்னைக்கு போய் என்ன பண்ணலாம், இன்னைக்கு லாக்டவுனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பலவிதமான சிந்தனைகளை நம்ம ஓட்ட ஆரம்பிக்கிறோம். எஸ் ஆர் நோ? என்ன சமைப்பது ஜெயஸ்ரீ சேஸ்? கண்டிப்பா. ஏன்னா பல்லு தேய்க்கும் போது பாருங்களேன், பல்லு தேய்க்கும் போது இருக்கிற அதாவது அந்த பிரஷ் அப்படி கையில புடிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த பிரிசில்ல பேஸ்ட போட்டோமா, அது வாய்க்குள்ள வச்சு தேய்க்கும் போது அந்த பிரிசில்ஸ் வந்து அப்படியே அந்த கம்ஸ்ல இடிக்கும் போது ஒரு குட்டி மென்மையான ஒரு பெயின், ஒரு உணர்வு வரும். பிளஸ் அந்த பெப்பர்மெண்ட் பிளேவரோட பேஸ்ட், அந்த பேஸ்ட்ல ஒரு அந்த நறுமணம், அந்த ஒரு டேஸ்ட், இதெல்லாம் என்ஜாய் பண்றதை விட்டுட்டு அது ஏதோ மெக்கானிக்கலா இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம மைண்ட்ன்ற மங்கிய அங்கேயே ஆரம்பிச்சுட்டோம் வெளியில அனுப்புறதுக்கு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, குளிக்கும் போது கூட அந்த ஒரு தண்ணி எப்படி நம்ம உடம்பு மேல படுது, அதை ஆனந்தமா ரசிச்சு என்ஜாய் பண்றதை விட்டுட்டு அந்த டைம்ல தான் வேற ஏதோ யோசிச்சுட்டு. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் we always train our own mind to travel everywhere outside.
அதனாலதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட பேசும்போது 100% கவனத்தோட பேச முடியல. நம்ம சரியா இப்போ ஒருத்தர் நீங்களே நிறைய தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம். ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு சென்டென்ஸ் பேசி முடிச்சிருப்பாங்க. நீங்க அதுக்குள்ள அவருக்கு என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி உள்ள பேசிக்கிட்டு இருக்கும். And we have completely ignored what that other person is actually telling. Yes or no? இதனாலேயே நம்மளுடைய நிறைய வீட்ல நிறைய தடவை பிரச்சனை வந்திருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நான் பேசுறது நீங்க கவனிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கூட நம்ம பிள்ளைங்களோ நம்மளுடைய மனைவியோ கணவர்களோ சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா பிகாஸ் we always train our monkey mind to go everywhere. இந்த ரெண்டு கீ தான் இருக்கிறதுலே ரொம்ப 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 the keys of unhappiness in the world today. And now more than ever, in the monkey mind is continuously stimulated by all the social media. நீங்க social media திறந்து பாருங்களேன், எந்த பக்கம் திரும்பினாலும் ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஒண்ணு ஆமா இல்ல ஒண்ணு இல்ல, ஒண்ணு அவங்களை திட்டணும் இல்ல அவங்களை திட்டக்கூடாது. இப்படியே சொல்லிதான் மொத்த சோசியல் மீடியாவும் இருக்கு. இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல ஆனந்தமா இருக்கணும்னு தான் நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். ஐ எம் ஷூர் தட் டுடே மார்னிங் யூ woke up from the bed that today should be the best day in your life. You should be always healthy. உலகத்துல இருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் நம்ம எல்லாருமே எழுந்துக்கிறோம். ஆனா எவ்வளவு நேரம் அந்த ஆனந்தமான எண்ணம் நமக்குள்ள இருக்கு? ஒரே ஒரு சின்ன மெசேஜ் இன் வாட்ஸ்அப், ஒரே ஒரு கருத்தை நம்ம படிக்கிறோம், உடனே வந்து பொங்கி எழுது. அது எப்படி அவங்க அப்படி சொல்லலாம் அப்படின்னு எஸ்ஆர்னு எத்தனை தடவை நடந்திருக்கு? இல்ல நம்ம உடனே நம்மளுடைய கருத்தை ஷேர் பண்ணணும், நம்மளுக்கு தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே we jump inside and that emotional volcano will come outside and we start talking about it. So இந்த மாதிரி இந்த மங்கி அண்ட் டாங்கியை நம்ம கண்டினியூஸா உள்ளுக்குள்ள நாமளே வளர்த்துக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும்தான், அதுவும் the whole society is continuously feeding the donkey and the monkey, and that's the reason we always we get in. Thank you Ganesh for saying happens every day. நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறோம், பட் அன்பார்ச்சுனேட்லி முடியலையே. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த மங்கியை ட்வீக் பண்றதுலயும் இந்த டாங்கியை ட்வீக் பண்றதுலயும் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. இது எப்படி எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கலாம்னா, உங்க வீட்டுல ஒரு பெரிய எல்இடி டிவி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு புது எல்இடி டிவி வாங்குறீங்க, கடைக்காரன் வந்து உங்ககிட்ட சொல்றான், சார் இந்த எல்இடி டிவில போனஸ் ஆஃபரா ஒரு 5 ரிமோட் கண்ட்ரோல் கொடுக்குறேன் சார், உங்க வீட்டுல இருக்க அத்தனை பேருக்கும் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டுல ஒரு 5 பேர் இருக்காங்க, எல்லார் கையிலயும் ரிமோட் இருந்ததுன்னா எந்த டிவியாவது எந்த சேனலாவது ஒழுங்கா பார்க்க முடியுமா? எல்லாரும் அவங்க சேனல் அமைக்கிட்டே இருப்பாங்க. ரைட் நவ் நம்ம வாழ்க்கையில இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. எல்லார்கிட்டையும் நம்ம ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்துட்டோம். உலகத்துல இருக்க அத்தனை பேர்கிட்டையும் ரிமோட் கண்ட்ரோலை கொடுத்துட்டு we are trying to be happier now. அங்க இருந்து ஒருத்தர் ஃபேஸ்புக்ல ஒரு மெசேஜ் போடுவார், அதை பார்த்தோன்னே நம்ம அப்படியே கொந்தளிச்சு போவோம். வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் இருப்பார், நம்ம டென்ஷன் ஆகும். பாருங்க, அவங்க வந்து ரிமோட் கண்ட்ரோல் அமுக்குறாங்க, நம்ம டென்ஷன் ஆகும். why? Because our monkey and donkey is not under our control. இதை வந்து நான் என்ன பண்ணேன், இது வந்து தியரட்டிக்கலா இல்லாம இது எப்படி பிராக்டிக்கலா சயின்டிபிக்கா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச்ல இறங்கினேன். ஒரு 25,000 பேர்கிட்ட இந்த ஒரு ரிசர்ச்சை பண்ணேன். இந்த ரிசர்ச் மூலமா என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி மூலமா ஐ வாண்டட் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் வை ஹியூமன் பீயிங்ஸ், ஓகே, ஸ்பெசிபிக்லி மனிதர்கள் எல்லாருமே வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஆனா ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ரிசர்ச்ல நான் இறங்கினேன். Why human beings, though they know everything, they will not take action? I think நீங்களே பார்த்திருக்கலாம், வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனா எல்லாரும் போறாங்களா? கிடையாது. ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்களா? கிடையாது. அதே மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம மனசை வந்து அமைதியா வச்சுக்கணும், காமா வச்சுக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். பட் do we do that? No. So I was more curious to know why human beings don't take action. இந்த இடத்துல இந்த ரிசர்ச் பண்ணும்போது, நியூரோ சயின்ஸ் ஸ்டடி பண்ணும்போதும் அதை அப்படியே யோகிக் சயின்ஸோட மிக்ஸ் பண்ணும்போது தான் ஒரு அழகான உண்மை புரிந்து. ஏன்னா லாஸ்ட் 35 இயர்ஸா ஐ எம் a practitioner of yoga and meditation, varieties of yoga and meditation, different masters கிட்ட நான் கத்துண்டு பிராக்டிஸ் பண்ணதோடைய அனுபவத்திலையும், நியூரோ சயின்ஸ் படிச்ச ஒரு அனுபவத்திலையும், பார்மசூட்டிக்கல் சயின்ஸ் படிச்ச அனுபவத்திலும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரு உண்மை புரிஞ்சுது. அதாவது ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இருக்கு. இந்த டெக்னாலஜி மூலமா என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஒரு மனிதனும் ஒரு நிமிடத்துல எத்தனை தடவை யோசிக்கிறாங்க, ஓகே, ஒரு தாட்டையும் மெஷர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த தாட்ஸ் மூலமா நம்மளுடைய பிரீதிங் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, இந்த பிரீதிங் மூலமா நம்மளுடைய ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது, அது மூலமா பாடியில எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வருது, இதனால பிரெயினோடைய பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு சீரா இருக்கு, ஆர் வி மேக்கிங் எமோஷனல் டெசிஷன்ஸ் ஆர் ரேஷனல் டெசிஷன்ஸ் எடுக்க முடியுதா, பிரெயின் நல்ல பீக் பெர்ஃபார்மன்ஸ்ல வேலை செய்யுதா அப்படின்ற ஒரு ரிசர்ச்ல நான் இறங்கி இருந்தேன். எதுக்கு அப்படின்னா, நான் இறங்கினது என்னவோ
ஏன் வந்து மனிதர்கள் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஏன்னா why I went there because there are different points in the brain, there are different points in the brain responsible for only one function. இப்படின்ற ஒரு ரிசர்ச்சை 1909லயே டாக்டர் பிராட்மேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆல்ரெடி ரொம்ப அழகா நியூரோ சயின்ஸ்ல ரிசர்ச் பண்ணி ஆரம்பிச்சிருந்தார். அப்படின்னா ஒரு ஏரியா இந்த பிரெயின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் ஃபங்க்ஷன் ஒன்லி. ஸோ ஐ வாஸ் மோர் கியூரியஸ் டு நோ, அப்ப ஆக்ஷன் எடுக்கணும்னா கூட ஒரு ஏரியா கண்டிப்பா பிரெயின்ல இருக்கணும். அந்த இடத்துல வந்து எங்க இருக்கு அந்த இடம், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு ரிசர்ச்ல தான் வந்து நான் இறங்கி இருந்தேன். ஒரு 25,000 பேரை போய் டெஸ்ட் பண்ணேன். இதுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. இது மூலமா நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும். உலகம் முழுக்க ஐ வெண்ட் அண்ட் டெஸ்டட் மில்லினியர்ஸ், பில்லினியர்ஸ், சிஇஓஸ், ப்ரொஃபஷனல்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், பல விதமான மனிதர்களை அனலைஸ் பண்ணும்போது ரொம்ப அழகான ஒரே ஒரு உண்மை புரிந்தது. என்ன அப்படின்னா, உலகத்துல ரொம்ப ஆனந்தமா இருக்கவங்களுக்கும் ஆனந்தமா இல்லாம எப்ப பார்த்தாலும் பரபரப்பா டென்ஷனா இருக்கிறவங்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் நல்லா புரிந்தது. இந்த வித்தியாசம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் 3000 வருடங்களுக்கு முன்னதாகவே நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. எப்படி நம்ம ஹாப்பியா இருக்கணும், எப்படி ஹெல்த்தியா இருக்கணும், ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. ஆனா அது காலப்போக்குல எல்லாரும் அதை விட்டுட்டாங்க. தாத்தா பாட்டி சொல்றதை ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அதை விட்டுட்டோம். ஏன்னா எல்லாமே சயின்டிபிக்கா புரிய வச்சோம்னா டக்குன்னு புரியறதுனால everyone started believing science today. What I discovered is, ஒரு average human being, okay, an average Indian citizen is breathing somewhere between 14 to 22 times every single minute. Because they were breathing at 14 to 22 minutes, there is a huge load happening on the heart, which causes a lot of stress. And in yoga psychology, we always say the heart is the switchboard of the mind. Heart வேகமா அடிச்சதுன்னா மைண்ட் ரொம்ப வேகமா போக ஆரம்பிக்கும். சோ மைண்ட் வந்து ஸ்லோவா இருந்தா மட்டும்தான், அதாவது மைண்ட்ன்ற மங்கியை நம்ம அமைதிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால ஆனந்தமா இருக்க முடியும் அப்படிங்கறது நம்ம முன்னோர்கள் எப்பயோ சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும் மைண்ட காமா வச்சுக்கணும், எமோஷனல் ஆகக்கூடாது, எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனா நமக்கே தெரியாம உள்ள நம்ம இந்த பாடியை டெய்லி டியூன் பண்ணி நமக்கே தெரியாம கண்டிஷன் ஆயிருச்சு பலவிதமான ஆக்டிவிட்டீஸ்ல, ரிச்சுவல்ஸ்ல, ஹேபிட்ஸ்ல. So when I tested everything, what I found, average எல்லாரும் மூச்சு விடுறது 14 தடவைல இருந்து 22 தடவை. ஹார்ட் பீட் on an average more than 85 beats, so 90 beats இருக்கு. அதாவது ஒண்ணுமே பண்ணாம சும்மா உட்காரும் போது. நான் ஒரு ஆண்டர்பிரினர் போய் டெஸ்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 150 கோடி டர்ன் ஓவர் பண்ற ஒரு கம்பெனியோட ஓனர். அவருடைய ஹார்ட் பீட் வந்து 115 தடவை அடிச்சிட்டு இருந்தது சும்மா உட்காரும் போது. அவர் வந்து ஒரு எமோஷனல் வெல்கான மாதிரி, எப்ப எதுக்கு டென்ஷன் ஆவார், எதுக்கு எடுத்தாலும் கத்திக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இந்த டெஸ்ட் எடுத்துட்டு அவர்கிட்ட காமிச்சேன், பாருங்க சார் உங்களுடைய ஹார்ட் இப்படி இருக்கு, பிரெயின் வந்து சிங்கே ஆக மாட்டேங்குது, உங்களுடைய பிரீதிங்க்கும் அதாவது உள்ள இழுக்கிற ஆக்சிஜனுக்கும் உங்க ஹார்ட் பீட்டு மேல ஆக்சிஜன் சப்ளையே போகல, அதனாலதான் உங்களால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல உங்க எமோஷன்ஸை, பிளஸ் யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஆக்ஷன் சென்டர் ஆஃப் த பிரெயின் எங்க இருக்கு அப்படின்னா இங்க இருக்கு. இந்த ஏரியா ஆஃப் த பிரெயின் இஸ் கால்ட் தி ஆக்ஷன் சென்டர் ஆஃப் த பிரெயின். மெடிக்கல் சயின்ஸ்ல இது பேர் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துக்கு ஆக்சிஜன் சப்ளை ஆனா நம்ம கொஞ்சம் நிதானமா செயல்படுத்த முடியும். எந்த விதத்திலையும் ஆக்ஷன் எடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டா நம்மளால ஆக்ஷன் எடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய அன்ஹாப்பியா இருக்கிற எல்லா சிச்சுவேஷனையும் பாத்தீங்கன்னா எமோஷனல் டிசிஷன்ஸ் தான் எடுத்திருப்போம். அதுல ப்ராப்பர் லாஜிக்கலான ஒரு டிசிஷன்ஸோ யோசிச்சு எடுத்த டிசிஷன்ஸா இருக்கு. அதனாலதான் நிறைய இடத்துல அன்ஹாப்பி ஆயிரும். எடுத்ததுக்கு அப்புறமா ரொம்ப கவலைப்பட்டிருப்போம். எஸ் ஆர் நோ? நிறைய இடத்துல நம்ம மிஸ் பண்ணிருப்போம் இல்லையா? டிசிஷன் எடுத்து திட்டிருப்போம், திட்டினதுக்கு அப்புறம் ஐயோ இதை பண்ணிருக்க கூடாது அப்படின்னு தோணும். ஏன்னா இந்த இடத்துக்கு ஆக்சிஜன் போகாதனால நம்மளால அதை யோசிக்க முடியல. நான் என்ன பண்ணேன், சக்சஸ்ஃபுல்லா இருக்கவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கவங்களுக்கும் அன்ஹாப்பியா இருக்கவங்களுக்கும் வித்தியாசத்தை பார்க்கும்போது ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்ன பார்த்தேன் அப்படின்னா, உலகத்துல சந்தோஷமா இருக்கிறவங்க, அதாவது சக்சஸ்ஃபுல்லாவும் சந்தோஷமாவும் ரொம்ப ரொம்ப திறமைசாலிகளாவும் இருக்கிறவங்க எல்லாருடைய பிரீதிங் ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நிமிடத்துக்கு 7 or 8 breaths தான் இருந்தது. ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் 14 to 20 times இருந்தது. So the only difference why their brain is super fast computer and they are always in a more relaxed state ல ஏன் இருக்காங்கன்னா, they were all breathing 7 or 8 times only per minute. நம்ம முன்னோர்கள் வந்து 3000 வருடங்களுக்கு முன்னதா ரொம்ப அழகான ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருந்தாங்க. அதாவது எதே நடந்தாலும், வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் தி வேர்ல்ட் அரவுண்ட் யூ, வாட் எவர் ஹேப்பன்ஸ், the secret prescription for being happy and healthy is they all said breathe only 5 times a minute ன்னு சொன்னாங்க. ஒரு நிமிடத்திற்கு 5 தடவை மூச்சு விட்டாலே போதும். அதாவது ஒரு மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடணும், அதான் ஒரு மூச்சு. 5 தடவை மூச்சு விட்டாலே இந்த பாடி அந்த பிரெயின் கம்ப்ளீட் பேலன்ஸ்ல வரும் அப்படிங்கறது எப்பயோ சொன்னாங்க.
இன்னைக்கு நியூரோ சயின்ஸ்ல நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த பாடியில வந்து 2 விதமான நர்வஸ் சிஸ்டம் இருக்கு. சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம், பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம்னு இருக்கு. ரொம்ப சிம்பிளா லேமேன் டேர்ம்ல சொல்லணும்னா காரோட ஆக்சிலரேட்டரும் காரோட பிரேக் மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த பிரேக்கிங், அதாவது இந்த ஆக்சிலரேட்டரும் பிரேக்கும் எப்படி பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னா 5 பிரெத்துல தான் ஃபுல் பாடியும் பேலன்ஸ்டா இருக்கும். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் பிராணாயாமா பண்ணுங்க, பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு பல விதமான விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம், அதை வந்து எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணோம், ரொம்ப பிஸியா இருக்கும், பணத்தை தேடி அலைவோம், பணத்துக்கு பின்னாடி போலாம்னு சொல்லி எல்லாரும் அது பின்னாடி போயிட்டோம். பிகாஸ் many of us think that money is happiness, but unfortunately happiness brings more money அப்படிங்கிற விஷயங்களை நிறைய பேர் உணரவில்லை. சோ இந்த ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல 7 or 8 breaths per minute, அதாவது மெதுவா ஒரு நிமிடங்களுக்கு மெதுவா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடலாம். ஐ திங்க் இது வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு ராக்கெட் சயின்ஸே கிடையாது. மெதுவா பண்ணலாம். இந்த மூச்சு விடுறதுல ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. அதாவது மெதுவா மூச்சு விடுறதுல ஒரு பெரிய சைடு எஃபெக்ட் என்ன இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய கவனத்தை எப்பெல்லாம் நம்மளுடைய மூச்சுக்கு கொண்டு வந்து மெதுவா மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறோமோ, அப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய மங்கி, அலைப்பாயும் மைண்ட், த மங்கி இஸ் ஆல்வேஸ் அண்டர் யுவர் கண்ட்ரோல். அதாவது கவனத்தோட பண்ணணும். நிறைய பேர் வந்து பிராணாயாமம், பிரீதிங் எல்லாம் வந்து ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணிட்டு போறாங்க. ஆனா அதையும் அப்படி பண்ணக்கூடாது. உங்களுடைய கவனத்தை மொத்தமா கொண்டு வந்து உங்களுடைய மூக்கு நுனியில வச்சுக்கிட்டு மெதுவா மூச்சை உள்ள இழுத்து மெதுவா மூச்சை வெளியில விட்டு பாருங்க. உங்களால ஒரு தடவை எந்த விதமான கவனம் சிதறாம, மங்கி மைண்ட் எங்கெங்கயும் போகாம ஒரு பிரெத் உங்களால பண்ண முடிஞ்சது அப்படின்னா, that's the biggest சேவா you have done for yourself. That's the biggest gift you have given to yourself. இந்த மங்கியும் டாங்கியும் ஹேண்டில் பண்றதுக்கு இது வந்து ஒரு விதமான ஒரு சிம்பிளான டெக்னிக். இந்த டாங்கியை கூட ஹேண்டில் பண்ணிடலாம். இந்த எமோஷனல் பேலன்ஸை கொண்டு வரதுக்கு பல விதமான பிராக்டிசஸ் இருக்கு, விதவிதமான பயிற்சிகள் இருக்கு. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணியாவது நம்ம சரி பண்ணிக்கலாம். அந்த மங்கியை வந்து ஹேண்டில் பண்றது இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டம். அண்ட் ஒன் ஸ்மால் ஃபேஸ்புக் மெசேஜ், ஒன் சிச்சுவேஷன் அரௌண்ட் யூ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு காலையில தான் சொன்னாங்க, என்னுடைய வீட்டுல இருந்து ஒரு 2 தெரு தள்ளி ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல யாருக்கோ கோவிட் வந்துருச்சுட்டாங்க. அவ்வளவுதான், மொத்த அபார்ட்மெண்ட்டும் டென்ஷன் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். பிகாஸ் கம்ப்ளீட்லி they are all in fear right now. Everyone becomes afraid right now. So monkey mind can be stimulated just like that. நம்ம மனசுல ஃபியரை கொண்டு வரது ரொம்ப ஈஸி. இந்த ஃபியர் உள்ள இருக்கிறதுனால தான் ஹார்ட் பீட் வேகமா அடிக்குது, மூச்சு வேகமா விடுறோம். மூச்சு வேகமா விடும் போதும் ஹார்ட் பீட் வேகமா அடிக்கும் போதும் ஆக்சிஜன் இங்க வரைக்கும் போறதே கிடையாது. சோ நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா சொன்னதுதான், பீயிங் ஹாப்பி நவ் மோர் தென் எவர். ஹவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, all we need to do is breathe very slowly and deeply. As of now, இந்த பிரீதிங்ல மட்டும்தான் ஜிஎஸ்டியோ வேட்டோ எதுவும் கிடையாது. ஆஸ் ஆஃப் நவ் ஃப்ரீ. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோங்க, நம்ம வாழ்நாள் முழுக்க, அதாவது கடைசி நாள் வரைக்கும் கண்டிப்பா we are all going to breathe. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ you are going to breathe, because if you are not going to breathe, you all know what you are called as. So whether you like it or not, we are all going to breathe. But all you need to do is, can you just breathe little slow. இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு மேல ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. There is no big Kamba Sutram in the whole world. There is no big rocket science. இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து many gurus have packaged it in a multiple way and giving it to you in multiple doses. But I think many of us are very smart and intelligent today, and you can just like that understand the secret essence of how we can actually be happier. Because the outer intelligence, the creative intelligence outside and the intelligence inside, both are interconnected. தூங்கும் போது டெய்லி தான் கனெக்ட் ஆகுது, ஆனா அவேர்னஸ்ல நம்ம கனெக்ட் ஆகல. சோ நம்பர் 1 எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா, என்ன கேட்டீங்கன்னா, இந்த டெய்லி நீங்க பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு பிராக்டிஸ், மூச்சை மெதுவா இழுத்து வெளியில விடலாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 40-50 மூச்சை, அட்லீஸ்ட் ஒரு 40 மூச்சாவது உங்களால கவனத்துல வைக்க முடியுமா பாருங்க. அதே மாதிரி மார்னிங் எழுந்ததுக்கு அப்புறமா ஒரு 40 மூச்சு கவனம் வைக்க முடியும் பாருங்க. ஒரு நிமிஷத்துல 8 மூச்சு அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் 8 × 5 40 மூச்சு கவனம் வச்சீங்கன்னாலே மங்கி வந்து ஹோல் டே உங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். அதாவது மைண்ட் அப்படி வெளியில போகும் போதே டக்குன்னு பிடிச்சி உங்களால உள்ள உட்கார வைக்க முடியும், மனசு சிதறாம வைக்க முடியும். அதுதான் அதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த ஒரு பயிற்சியில. சோ இது ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் தான், கஷ்டமான எக்ஸசைஸ் கிடையாது. சோ இது வந்து ஹவு டு ஹேண்டில் த ஹோல் மங்கி. ஓகே, சோ திஸ் இஸ் ஃபார் ஹேண்ட்லிங் மங்கி. ஹேண்ட்லிங் டாங்கிக்கு ஒரு அழகான ஒரு சிம்பிளான ஒரு பயிற்சி which I am doing regularly and many of my students also do across the world. Many business owners taken this as practice in their life. இது வந்து உலகத்துல இருக்க அத்தனை பேருமே, அதாவது உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா ஆனந்தமா இருக்கிறவங்க எல்லாரும் பண்ற ஒரு சிம்பிளான ஒரு பிராக்டிஸ். இது சிம்பிளா இருக்கிறதுனால தான் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறோம். ஏன்னா டே டு டே, மார்னிங் டு ஈவினிங், இட்ஸ் லைக் an emotional roller coaster we go through. காலையில தூங்கி எழுந்தா நைட் வரைக்கும் ஆல்வேஸ் we are not happy.
கொஞ்ச நேரம் ஹாப்பியா இருப்போம், திடீர்னு சேட் ஆகும், திடீர்னு டிப்ரெஸ் ஆகும், திடீர்னு இரிட்டேட் ஆகும், திடீர்னு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், திடீர்னு கோவம் வரும். ஸோ டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ் வி கோ த்ரூ. ஸோ நைட் தூங்க போகும்போது ஒரு சிம்பிளான ஒரு பயிற்சி, ஜஸ்ட் டு ஹேண்டில் த டாங்கி. அப்படின்னா இன்னியோட சிச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு இங்கேயே டிராப் பண்ணும். அதாவது டுமாரோ இஸ் a நியூ டே, டுமாரோ இஸ் a ஃப்ரெஷ் டே, இட் இஸ் நாட் கனெக்டட் டு எஸ்டர்டே. நேத்துடைய ரெசிடியூவை இன்னைக்கு எடுத்துட்டு வரும்போது தான் வந்து டாங்கி பிகம்ஸ் ஆக்டிவேட்டட். நேத்து பிரச்சனை நேத்தோட முடிஞ்சு போச்சு, தூங்கி எழுந்துக்கும் போது ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் வந்து நிறைய பேர், நிறைய சக்சஸ்ஃபுல்லான லீடர்ஸ் பிராக்டிஸ் பண்றது என்ன அப்படின்னா, தே ரைட், தே ஹேவ் அ ஹேபிட் கால் ஜேர்னலிங் அப்படின்னு ஒரு ஹேபிட் இருக்கு. என்னன்னா, ஒரு நோட் புக் பேனா எடுத்து வச்சுக்கிட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியோ இல்ல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் போது லாஸ்ட் ஆக்டிவிட்டி ஆஃப் த டேவோ தே ஜஸ்ட் ரைட் ஒன் சிம்பிள் ஜேர்னல். I call this as happiness journal நான் சொல்வேன், because I also created a journal and many of them I gift this journal to many people. இந்த ஜேர்னல் என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு ஃபுல் டே ஒரே ஒரு சின்ன ரிஃப்ளெக்ஷன். இன்னைக்கு காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன ஆனந்தமான நிகழ்ச்சி ஏதாவது நடந்துச்சா, வாழ்க்கையில ஏதாவது ஒரே ஒரு ஹாப்பியஸ்ட் சிச்சுவேஷன் ஏதாவது நடந்திருந்ததுன்னா அதை எடுத்து சின்னதா எழுதணும். அவ்வளவுதான். இட்ஸ் a very simple activity of writing any one happy moment of today. நிறைய நடந்திருக்கும். ஒரு குழந்தை அழகா உங்களை பார்த்து சிரிச்சிருக்கலாம், இல்ல உங்களை நீங்க சொன்ன ஜோக்ல யாராவது நல்லா சிரிச்சிருக்கலாம், ரொம்ப நாள் கழிச்சு அவங்க முகத்துல நீங்க சிரிப்பை பார்த்திருக்கலாம், இல்ல நீங்களே ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல ஹாப்பியா இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு ஹாப்பியான ஒரு மெமரி இன்னைக்கு நடந்ததுல எழுதலாம். சின்னதா கூட இருக்கும், ஒரு செகண்ட் 2 செகண்டா கூட இருந்தா கூட பரவாயில்ல, அதை எழுதி வைக்கலாம். நம்பர் 2, யாருக்காவது தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஆல்வேஸ் சே தேங்க்யூ ஃபார் கிவிங் மீ தட், இந்த ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு ஒரு கிராட்டிடியூட் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஏன்னா நிறைய, ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாக்கு போய் தேங்க்ஸ் சொல்லலாம், இன்னைக்கு சமைச்சு கொடுத்தது ரொம்ப தேங்க்ஸ் அம்மா அப்படின்னு சொல்லலாம். இல்ல நம்மளால எதுவுமே தேங்க்ஸ் யாருக்குமே சொல்ல முடியல அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் தேங்க் த ஏர் வி ஆர் பிரீதிங், த க்ளோத்ஸ் வி ஆர் வேரிங் அண்ட் த ஹவுஸ் வி ஆர் லிவிங். தேங்க்ஸ் அது கூட சொல்லலாம். ஸோ டெய்லி தூங்கும் போது ஒரு 5 நிமிஷம் ஏதாவது ஒரு டைரி எடுத்துக்கோங்க, டேட் போடுங்க, அதுல எழுதணும். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான ஒரு பிராக்டிஸ். இன்னைக்கு நடந்த ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் மெமரி எடுத்து அங்க எழுதணும். இது I know that all of you will not practice 365 days, but just imagine atleast வாரத்துக்கு ஒரு 3-4 தடவை நம்மளால பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஐ திங்க் கண்டிப்பா 3-4 நாள் கண்டிப்பா பண்ண முடியும்னு நினைக்கிறேன். we are not so busy. ஒரு 5 நிமிஷம் நமக்காக ஒதுக்காம இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அது இப்ப லாக்டவுன் பீரியட்ல நிறையவே டைம் இருக்கு. we can always write. அடுத்த இந்த 21 நாளை வந்து டெய்லி வேணா எழுதி பாருங்க. it becomes a habit for you. just imagine for 150 days you are able to achieve in whole 365 days. இந்த வருடம் முழுக்க எழுதிட்டீங்கன்னே வைப்போமே, அடுத்த வருடம் ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல we get irritated, we get frustrated, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும் வாழ்க்கையில. அந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்டிங்கான சிச்சுவேஷன், எமோஷனலி டவுன் சிச்சுவேஷன் வரும்போது இந்த டைரி, நீங்க எழுதின டைரியை ஏதோ ஒரு பேஜை ரேண்டமா எடுத்து ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம எழுதின ஒரு ஹாப்பி மெமரியை நம்மளே படிப்போம். இந்த பிரெயின் எப்படி அப்படின்னா, நம்ம படிக்கும் போதோ இல்ல நிஜமாவே என் கண்ணு முன்னாடி நடக்கும் போது அக்கார்டிங் டு த பிரெயின் இட்ஸ் த சேம். இட் ஆக்சுவலி பிஹேவ்ஸ் as if it is happening now. ஒரு ஹாப்பி மெமரி நம்ம ரீகால் பண்ணும்போது மைண்ட்ல the brain starts releasing happy hormones and chemicals called endorphins and endocannabinoids in our own body, and suddenly the whole body becomes happier. ஒரு செல்லும் திடீர்னு மூட் எலிவேட் ஆகும். அதனால வந்து இந்த ஜேர்னலிங் மெத்தட் வந்து ஒரு மூட் எலிவேட்டர் மெத்தட்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இது டெய்லி நம்ம பண்ண என்ன ஆகும்னா, the donkey slowly subsides and we start accepting life as it is. டெய்லி பண்ண ஒரு அழகான ஒரு உண்மை என்ன புரியும்னா, எதுவுமே தப்பு ரைட் இல்ல, எல்லாமே கரெக்ட் தான். லெட்ஸ் அக்செப்ட் லைஃப் as it is. லைஃப் இஸ் flowing in the correct direction. நம்ம தான் தேவையில்லாம நம்மளுடைய குட்டி மூளையை வச்சுக்கிட்டு we are expecting too many things in the world அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம எல்லாருக்குமே வர ஆரம்பிக்குது. அப்படின்னா ஸ்டாப் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஸ்டார்ட் அக்செப்டிங் பீப்புள் அப்படின்ற ஒரு அழகான உணர்வு வரும்போது what happens, the donkey actually silences within us. இது 2 சிம்பிளான பிராக்டிஸ் தான். இது வந்து ரொம்ப கஷ்டமான பிராக்டிஸ் கிடையாது. நீங்க கவனிச்சு பாருங்களேன். மூச்சு உள்ள இழுத்து வெளியில விடணும். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நம்ம எல்லாரும் விடதான் போறோம். 2வது, ஒரு பேப்பரும் பேனா எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நிமிஷம். உங்களுக்கு பேப்பர் பேனா எழுத தெரியலன்னா இதுக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. மொபைல்ல ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், இல்ல லேப்டாப்ல கம்ப்யூட்டர்ல எழுதி வைக்கலாம். உங்க இஷ்டம், எதுல பண்ண முடியுமோ அதுல நீங்க பண்ணுங்க. நீங்க டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்டா இருந்தா லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ இல்ல ஒரு மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி, இந்த மாதிரி ஜேர்னலிங் ஆப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, அதை டவுன்லோட் பண்ணி அதுல நீங்க எழுதி வைக்கலாம். இதெல்லாம் சின்ன விஷயங்கள். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா எதுவுமே ரெகுலரா பண்ண மாட்டேங்கிறோம்.
அந்த ரெகுலரா பண்றதுக்கு தான் வந்து இந்த ரெண்டு விதமான பிராக்டிசஸ் நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய பிராக்டிசஸ் இருக்கு which I keep on sharing in my daily happiness email கோர்ஸ்ல. நிறைய டெய்லி ஏதோ ஒரு விதமா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு டிப் நான் வந்து என்னுடைய டெய்லி இமெயில்ஸ் நான் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கெல்லாம் அனுப்பிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். டெய்லி ஃபேஸ்புக்ல ஏதாவது ஒன்று ஷேர் பண்ணிட்டு தான் இருப்பேன். எல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள், தியரட்டிக்கலா இல்லாம பிராக்டிக்கலா நம்மளால எது பண்ண முடியுதோ நம்ம அதெல்லாமே பண்ணலாம். ஏன்னா being happy is the biggest gift you can give for yourself. Because if you are not happy, you are making everyone around you unhappy. So the biggest gift you can give to your family members and to the society is taking care of yourself. Our Prime Minister beautifully says Swachh Bharat nu சொல்லுவாங்க. I will always say Swachh breath ல இருந்து தான் Swachh Bharat உருவாக்க முடியும். ஏன்னா வெளியில ஃபுல்லும் வயலன்ஸ் நெகட்டிவிட்டி எங்க இருந்து வருதுன்னா அந்த மங்கி அண்ட் டாங்கில இருந்து தான். ஸோ வெளியில கிளீனா இருக்கணும் அப்படின்னா உள்ளுக்குள்ள நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் உள்ளுக்குள்ள நம்ம கிளீனா இருந்தா மட்டும்தான் வெளியில எதுவா இருந்தாலும் நம்ம ஆக்ஷன் எடுக்க முடியும். நம்ம எல்லாரும் வந்து இந்த சென்னை சிட்டிசன்ஸ் ஃபோரம்ல நிறைய நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருக்கோம். We are all doing lot of good things to the society. When you are doing a lot to the society, just imagine when you become really, really pure inside, the intensity with which you are going to serve the community will be 100 times, even 1,000 times far better than ever before. So my sincere request to everyone, my sincere request to each and one of you here is, can you take care of your happiness first? நம்மளுடைய happiness first பார்த்துக்க தெரிஞ்சிடுது அப்படின்னா then we have the full responsibility and the rights to tell everyone also to be happy. ஏன்னா ஏரோப்ளேன்ல போற மாதிரி தான், ஃபர்ஸ்ட் ஏதாவது ஆச்சுன்னா மாஸ்க் உங்களுக்கு தான் எடுத்து போட்டுக்கோங்கன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் பக்கத்துல இருக்க குழந்தைக்கு. So always you need to be happy first, and then that happiness should radiate to others, and that's how we can create an amazing ecosystem. வீட்ல எல்லாருமே இருக்கும் 21 days, நம்மள சந்தோஷமா வச்சுக்க முடியுமான்னு பார்ப்போம். நம்மள சந்தோஷமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா ஃபேமிலி சந்தோஷமாகும். ஃபேமிலி சந்தோஷமா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழற அந்த கம்யூனிட்டி சந்தோஷமாகும். கம்யூனிட்டி சந்தோஷமா இருந்தா சொசைட்டி சந்தோஷமா இருக்கும். சொசைட்டி ஹாப்பியா இருந்தா நேஷன் ஹாப்பியா இருக்கும். நேஷன் ஹாப்பியா இருந்தா whole planet will also become happy. So the reason why I'm just sharing this with you is I have a goal. Can I create happiness to 1 million people? இந்த ஒரு மெசேஜ் ஒரு 1 million people கொண்டு போய் சேர்க்க முடியுமா? டெய்லி மெதுவா மூச்சு விடுங்க, பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஹாப்பியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஹாப்பி மெமரி எடுத்து எழுதுங்க. இந்த ஒரு 2 மெசேஜை நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச யாரா ஒரு நண்பர்களுக்கோ உங்க ஃபேமிலி மெம்பருக்கோ யாருக்கா நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா this is the best seva you can do for yourself and for others also. So I'm sure that if each one of you have any questions, you can actually post it in the chat box, and I will be very happy to share with you. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். So probably Sundararaman can actually read the question, or you can tell me. ஏதாவது கேள்வி இருந்தாலும் கேட்கலாம். Please do feel free to ask any question. Very happy to answer any of your question today. I hope இது வரைக்கும் நான் பேசுனது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தெரியாத விஷயத்த நான் எதுவுமே ஷேர் பண்ணவே இல்லை. அத்தனை பேருக்குமே தெரியும். பட் ரிமெம்பர், நோயிங் இஸ் நாட் டூயிங், ஒன்லி டூயிங் இஸ் ரியல் நோயிங். ஸோ செஞ்சா மட்டும்தான் தெரியும், தெரிஞ்சா மட்டும் பத்தாது. ஸோ இதுதான் என்னுடைய philosophy of life. Always I have to do something to know it. So if you guys have any question, you can go ahead and ask me any question, and I'll be very happy to answer any of your question. Thank you, Mr. Murali. It was a very fabulous session. Very good evening. We are able to feel it. Please, if you people you have any questions, please you can go ahead and then type it. Murali, you can take one by one, please. How to increase our acceptance level அப்படின்னு வந்து ஒருத்தர் கேட்டிருக்காரு. Okay, so I'm going to, without naming him because he's privately messaged me, how to accept. இது ரொம்ப நல்ல விஷயங்க. காலையில தூங்கி எழுதுல நைட் வரைக்கும் we are not even accepting our own monkey and donkey. So step 1, we need to accept our own self. வாழ்க்கையில எதே நடந்தாலும் it is always for a larger purpose, and maybe right now it is unhappy for you, but always it has a grand reason, positive reason தான் பின்னாடி. I think நம்ம வாழ்க்கையில் நிறைய தடவை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப வந்து என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டமா இருக்கே அப்படின்னு நம்ம நிறைய தடவை நினைஞ்சிருப்போம். ப்ராப்ளி ஒரு பிசினஸ் லாஸ் வந்திருக்கும், ஏதோ ஒரு லாஸ் வந்திருக்கும். we really felt happy. பட் ஆனா ஒரு 5 வருஷம் 6 வருஷம் டைம் லைன் தாண்டினதுக்கு அப்புறமா அன்னைக்கு மட்டும் அது அப்படி நடக்கலைன்னா நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பர்சனா மாறி இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லேட்டா வந்திருக்கும். அந்த லேட்டா வர்றதுக்கு முன்னாடி இப்பயே வந்து வாழ்க்கையில அக்செப்டன்ஸ் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் ரொம்ப அழகா சொன்னாங்க. கேன் யூ லிவ் லைஃப் லைக் a wooden log floating in the water அப்படின்னாங்க. அதாவது நம்ம எல்லாரும் நம்ம ஒரு வுட் மாதிரி ஒரு ரிவர்ல ஒரு வுட் ஃப்ளோட் ஆயிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு ஒரு ரிவர்ல. அந்த வுட் வந்து ரிவர்ல போய்கிட்டே இருக்கு.
and the wood is touching the water and enjoying the water, but it is not submerged into the whole water. So when we can learn life how to live in a detached, attached manner, it becomes easier. Theoretically கேட்க கரெக்டா இருக்கு, ஆனா பிராக்டிக்கலா பண்ணும்போது தான் இருக்கிறதுலே சேலஞ்சிங்கான விஷயம். நிறைய இடத்துல வந்து நிறைய தடவை வந்து எமோஷனல் அட்டாச்மெண்ட்ஸ் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மூலமா தான் அக்செப்டன்ஸ் வர மாட்டேங்குது. ஸோ ஈஸியர் வே டு அக்செப்ட் இஸ் just accept people as they are. Okay, don't try to change them. You can actually cannot change anyone in the whole world. The only person who can change is only you. நம்ம மாறும்போது நம்மளுடைய உலகமும் நம்ம கண்ணு முன்னாடி மாறும் அப்படிங்கிறது புத்தர் ரொம்ப அழகா 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. So all we need is everyday practice acceptance of our own self and accept people as they are. And as you do it again and again and again, every situation வரும்போது ஒரு சின்ன பாஸ், இந்த இடத்துல நான் வந்து ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றேனோ, அதனாலதான் நான் டென்ஷன் ஆகணும். அதாவது நம்ம எமோஷன்ஸ் ரைஸ் ஆகும்போது ஒரே ஒரு பாஸ் ஒன்னு போட்டு, இந்த இடத்துல ஏன் எனக்கு வந்து எமோஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது? Is that I'm expecting too much from this person? It means I have not accepted that person. அந்த ஒரு பாஸ் நம்மளால கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா it becomes very easy. இந்த பாஸ் எங்க வரும் அப்படின்னா, நம்ம டெய்லி அந்த மூச்சு பயிற்சி டெய்லி பண்ண இந்த ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷனுக்கும் நடுவில் ஒரு பெரிய பாஸ் வரும். பாஸ் வரும்போது we can actually logically think whether to accept or not accept. And the choice நம்மளால எடுக்கக்கூடிய capacity இருக்கு. I hope that I answered that question. Thank you very much. One question, very interesting one. Can you tell us how we can be productive in work from home environment? ரொம்ப கஷ்டங்க. உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸ் உருவாக்க தெரியணும். அதாவது ஒரு வீட்ல நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்றீங்க அப்படின்னா, எப்படி வீட்ல வந்து ஒரு பூஜைக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்களோ, சமையலுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி ஒர்க்குக்குன்னு சொல்லி ஒரு ஒர்க் ஸ்பாட் ஒன்னு ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்பர் 1. And every single day, like how you are going to office, every single day go and sit in that particular chair and start the work. அப்பதான் வந்து நம்மளால ப்ரொடக்டிவ் ஆக முடியும். And please tell all your family members, right now I'm going to work அப்படிங்கறத நீங்க சொல்லி தெரியணும். ஏன்னா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, this is the new normal of the world. You can now slowly see lots and lots of professions will move towards work from home. So இது வந்து ஒரு புது ஹேபிட்டா மாறும், இது ஒரு புது கல்ச்சரா மாற போகுது. அப்படின்னா ஒரு நம்மளே வந்து உருவாக்கிக்கலாம். ஆனா வந்து அதுக்கு வந்து குடும்பத்துடைய சப்போர்ட்டும் தேவை. நீங்க வந்து உங்க குடும்பத்துல இருக்கவங்க சொல்லணும், இப்ப நான் ஒர்க் பண்ண போறேன், இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல தெரியணும். எப்படி ப்ரொஃபஷனலா ஒரு ஆபீஸ்ல போய் உட்காந்து ஒர்க் பண்றீங்களோ அதே மாதிரி நம்ம வீட்லயும் வந்து ஒரு ஸ்பேஸை உருவாக்கி வச்சுக்கணும். You need to consecrate a space, then actually you will become more productive. And this is what I do. Right now I am in my work spot of my என்னோட வீட்ல நானே ஒரு ஆபீஸ் வச்சிருக்கேன். I use that particular space to run my whole business. Right now I sit in this whole chair and table and run the whole business of myself. So இது எல்லாருமே பண்ண முடியும், but only then நீங்க தான் வந்து உருவாக்கணும் அந்த ஸ்பேஸ். I hope that answered that question, Sundar. Yes. Yeah, another interesting question from Aditya Sai. Even if you have positive approach and positive mindset, before entering office, how do we ignore the negative voices and people? Good question. How do you ignore the negative voices? வேண்டாம். You can't ignore the negative voice. ஏன்னா நம்ம மைண்ட்ல வந்து காலையில தூங்கி எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு திருப்பி தூங்குற வரைக்கும் there is one little voice continuously nagging and talking to us. You can't ignore it. The only thing you can do is accept it. Okay, எனக்குள்ள இந்த ஒரு வாய்ஸ் இருக்கு, first accept. If you ignore, it will come back very loud. ஒரு லவுட் ஸ்பீக்கர் வச்சு நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும். Step 1, you should not ignore that nagging internal voice that is irritating you and frustrating you. You have to accept that. And most of the time, why we are not accepting a negative person is because you expect them to be positive. Remember, every human being has developed their life from their own perspective. உலகம் முழுக்க நான் டிராவல் பண்ணதுல ஒரே ஒரு உண்மை எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமா வாழறாங்க and they are still happier in their own way of living. So அப்படின்னா இப்படிதான் வாழணும் அப்படின்ற ஒரே ஒரு மெத்தடாலஜி கிடையாது. In every way, every human being is trying to become positive, trying to be happy. ஆனா அவங்களுக்கே தெரியல. நிறைய பேருக்கு வந்து தெரியல அப்படின்னும் போது அவங்க நெகட்டிவா இருக்காங்கன்னு சொல்லி அவங்க மேல கோவப்படுறதுக்கு பதிலா அவங்க மேல ஒரு கம்பேஷன் வந்தா, ஐயோ பாவமே என்ன மாதிரி தான் இவங்களும், they also want to be happy, they also want to live a successful life, but they are either ignorant or they are arrogant of it னு சொல்லி ஒரு கம்பேஷன் ஆட்டிடியூடோட அவங்களை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து you will not be affected by their negativity. There's a question from Jayashree. External factors influence our happiness. How do I control both personally and professionally? Jayashree, external factors, if it affects you அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோல் அவங்க கையில இருக்குன்னு அர்த்தம்.
பலவிதமான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை வந்து நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியாது. உலகத்துல எதுவுமே கண்ட்ரோல் பண்ண. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம், ஒன் இன்விசிபிள் மைக்ரோ ஆர்கானிசம், see the whole humanity is now stuck now. எல்லாருமே கொண்டு வந்து ஒரு லாக்டவுன்ல கொண்டு வந்து போட்டிருக்கோம். 5 மாசத்துக்கு முன்னாடி யாருமே யோசிச்சது இல்ல. ஈவன் 2 மாசத்துக்கு முன்னாடி கூட யாருமே உலகம் முழுக்கவே யோசிச்சது இல்லை இந்த அளவுக்கு இது வந்து போகும் அப்படின்னு. So can you control anything external? Absolutely no. You can never control the external world at all. The only world you can control is your internal world. ஏன்னா நமக்குள்ள ஒரு வேர்ல்ட வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி எக்ஸ்டர்னலாவும் தெரியுது. நமக்குள்ள இருக்கிற இன்டர்னல் வேர்ல்ட நம்ம மாத்திக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அதாவது வெளியில நிறைய பேர் உங்களை இரிட்டேட் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது, ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்ம ரியாக்டே பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கோ டவுன். அதாவது 2 கை அடிச்சாதான் சத்தம் வரும், ஒரு கையை மட்டும் அடிச்சா சத்தம் வராது இல்லையா? அதே மாதிரி தான் யூ cannot change the external world. And the external world can be your husband, it can be your wife, it can be your mamiyar, it can be anyone, your neighbors, it can be your colleagues, it can be anyone. But can you change? I don't think so we can change anyone. And we should not even do that change, bring that. நம்ம அவங்கள மாத்தணும்ன்ற எண்ணம் கூட நம்மளால வரக்கூடாது. All we need is அவங்க அவ்வளவுதான், அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் கேன் நெவர் இம்பாக்ட் அஸ். இது philosophy of living, இட்ஸ் ஒரு வே ஆஃப் லிவிங். இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா டே டு டே பிராக்டிஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வர முடியும். இதுக்கு அக்செப்டன்ஸ் அண்ட் அக்செப்டிங் பீப்புள் ஆஸ் தே ஆர், அக்செப்டிங் யுவர் செல்ஃப் ஆஸ் யூ ஆர், அண்டர்ஸ்டாண்ட் தட் வி கான்ட் சேஞ்ச் த வேர்ல்ட், ஐ கேன் ஒன்லி சேஞ்ச் மை செல்ஃப்ன்ற ஒரு எண்ணம் டீப்பா உள்ள போகும்போது you will automatically become that person. கண்டிப்பா ஒரு 70 வயசு வரும்போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் வந்துரும். ஆனா அந்த டைம் வரும்போது பாடியில எனர்ஜி இருக்காது, ஹெல்த் இருக்காது. அப்போ வந்து நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு எப்படியும் வரதான் போகுது அப்படின்னா நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தி அங்க கொண்டு வந்திருப்போம். அதை இன்னைக்கே நம்ம கொண்டு வந்திருக்கலாம். இன்னைக்கே கொண்டு வந்துட்டு அடுத்த ஒரு 30-40 வருஷம் ஆனந்தமாவும் ஹெல்த்தியாவும் இருக்கலாம். I hope that answered the question. Yeah. So there was a message, some positive message as well, feedbacks. One message from our Vice President, Mr. Raghuram. More than a speech, it was like a discussion in each of our drawing rooms. Thanks for putting across the concepts in simple terms. Our secretary, Mr. Chella Srinivas. I believe in destiny and karma a lot. I feel everything that happens to me is my own doing. It doesn't really calm me down, but I'm able to accept life. Excellent session. Thank you very much. And we can take a couple of questions. And we also have our patron, Mr. KT Raghavan here. So Raghavan sir, some few words from you. Raghavan sir is connected. I don't see his face in the frame. Sundar. Not sure. Maybe his audio is missing. Phone பண்ணி பாருங்க அவருக்கு. One question from Prema. Any suggestions to get good sleep? கண்டிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த டைம்ல. ஏன்னா ஸ்லீப் ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு மனிதனுக்கும். விதவிதமான பிராக்டிசஸ் இருக்கு. நம்ம பிராணாயாமா வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தூங்கினாலே, அதாவது அந்த பிரீதிங் எக்ஸசைஸை பண்ணிட்டு தூங்கினாலே நல்லா தூக்கம் வரும். இதை தாண்டி இன்னொரு அழகான ஒரு பிராக்டிஸ் இருக்கு, which I actually share in my workshops எல்லாம். யோக நித்ரான்னு பேரு. இது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கூட சின்ஸ் டெய்லி வாரத்துக்கு 3-4 தடவை பிராக்டிஸ் பண்றாருன்னு இப்ப கூட ட்விட்டர்ல லேட்டஸ்டா நான் பார்த்திருந்தேன். போன வாரம் ITFன்னு ஒரு இந்தியன் டெக்ஸ்டைல் அசோசியேஷன்ல இருக்கிற ஒரு 220 பிசினஸ் ஓனர்ஸ், இவங்க எல்லாம் வந்து 500 to 1000 crores entrepreneurs. இவங்க எல்லாருக்கும் லாஸ்ட் வீக் தான் நான் இதை ஆக்சுவலா ஷேர் பண்ணேன், இந்த யோக நித்ரான்ற ஒரு டெக்னிக் எப்படி பண்ணணும்னு. இது ரொம்ப சிம்பிளான பயிற்சி. உங்களுக்கு யாராவது ஒரு யோகா டீச்சர் தெரியும் அப்படின்னா அவங்க கிட்ட கேட்டாலே அவங்க சொல்லி தருவாங்க. டெய்லி இந்த யோக நித்ராவை சாயங்காலம் ஒரு 4 மணி 5 மணிக்கு நீங்க பண்ணீங்கன்னாலே நைட்டு நல்லா தூக்கம் வரும். இது வந்து ரிசர்ச் வழியாவே நிறைய பேர் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. யோக நித்ரா பண்ண என்ன ஆகும்னா பாடி கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஆயிடும். கம்ப்ளீட் ரிலாக்ஸேஷன். எதையோ நடந்தாலும் உலகத்துல என்ன சுத்தி எவ்வளவு நடந்தாலும் என்னால ரொம்ப காமாவும் பீஸ்ஃபுல்லாவும் இருக்க முடியும். அதனால வந்து பிராக்டிஸ் யோக நித்ரா. இஃப் யூ cannot practice யோக நித்ரா, practice the breathing exercise for 5 to 10 minutes every single night. That will help you. Number 3, தூக்கம் வரல அப்படின்னா இந்த ஸ்கிரீன் பாக்குறது நிறுத்திடுங்க. ஒரு 1 hour முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுங்க. டிவியோ இல்ல ஐபேடோ இல்ல மொபைலோ இந்த ஸ்கிரீனை பாக்குறது நிறுத்தினாலும் கொஞ்சம் தூக்கம் வரும். ஏன்னா அதுல வர அந்த ரேடியேஷன் கூட நம்மளுடைய தூக்கத்தை அஃபெக்ட் பண்ணும். பிளஸ் நைட்டு ரொம்ப முக்கியம், வந்து 7 மணிக்கு முன்னாடியே நீங்க சாப்பிட்டீங்கன்னா நைட் நல்லா தூக்கம் வரும். நான் இப்ப எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ற பிராக்டிஸ் ஒண்ணு தான். டெய்லி 3 வேளை சாப்பிடுறத முதல்ல நிறுத்திட்டு 2 வேளை சாப்பிட ஆரம்பிங்க. நல்லாவே தூங்குவீங்க. வாழ்க்கையில எப்பயுமே ஹெல்த்தியா இருக்கலாம். இதுதான் வந்து என்னுடைய ரெகுலர் பிராக்டிஸ் ஆயிடுச்சு. உங்களால 2 வேளை சாப்பிட முடியும் அப்படின்னா இதோட பெஸ்ட் கிஃப்ட்
நம்ம பாடிக்கு, நம்ம ஹெல்த்துக்கு, நம்ம ஸ்லீப்புக்கு இதை தவிர எதுவுமே கிடையாது. ஸோ go ahead and practice any one of the things which I shared with you, whichever suits you. Yeah, before we formally close, we'll just take one last question from Mr. Ruby Winston. We have to live with certain principles. In such case, how we have to adjust ourselves when there is any deviation in the office or public environment? கண்டிப்பா வந்து, அதாவது இப்போ ஒர்க்குக்கு போறோம் அப்படின்னா ஒர்க்குக்குன்னு சொல்லி சில தர்மம் இருக்கு. அதாவது when you are in business, there is a certain dharmic rules that we have to follow. When we are living our life, there are certain dharmic rules in our life to follow. நிறைய பேருக்கு கான்ஃபிளிக்ட் எங்க வருதுன்னா, my personal values doesn't match with my business valuesனு வரும்போது தான், ஒரு கான்ஃபிளிக்ட் வரும்போது தான் வந்து they actually don't enjoy the work. ஒரு கடுப்புல, ஒரு இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே ஒர்க் பண்ணுவாங்க. இதே தான் சேம் இந்த சமுதாயத்திலையும். If you really believe that your principles in life is what you truly you are, start living only that. When you start living that, and the vasanas automatically becomes a fragrance, and everyone will start following you. Just because someone is forcing you, if you adapt yourself, you're actually killing your own selves. So உங்களுக்குன்னு வாழ்க்கையில ஒரு பிரின்சிபல் இருக்கு அப்படின்னா, அந்த பிரின்சிபல் நீங்க அந்த பிரின்சிபல் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நமக்கு மட்டும் இல்லாம 4 பேருக்கு நல்லதாவும் இருக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆல்வேஸ் இட் இஸ் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து தான் சொன்னாங்க. நம்ம எந்த செயல் செய்தாலும் more than you, others should be the beneficiary அப்படின்னுவாங்க. அதாவது if you are the only beneficiary, then that's the biggest selfish thing that we are not supposed to do. எந்த செயல் செய்தாலும் என்னை தவிர பல பேர்கள், பல 100 பேர்கள், பல ஆயிரக்கணக்கான பேர்கள் வந்து பயனுடைய முடியும் அப்படின்னா, that's the highest principles with which we all can live. So look into your own principles, and if you think that there is a deviation, then that's not the right environment you are in right now. It means you need to change your environment. Then if you're changing my environment, you will automatically be happier. Or if you can't change your environment, you need to adapt to that particular environment and live like வீட்ல அன்னியன், ஆபீஸ்ல அன்னியன் மாதிரியும் வீட்ல அம்பி மாதிரியும் வாழ வேண்டிய தருணத்துல இருந்தா வாழ்ந்துதான் ஆகணும்னா வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா அப்படி வாழும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு கான்ஃபிளிக்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஃபியூச்சர் லைஃப்ல அது டிப்ரெஷன்ல போய் முடியும் கண்டிப்பா. So I will leave the choice to you, how you want to live the life. Thank you, Mr. Murli. I think seeing you itself gives us a lot of happiness. You should. Yeah. I request our very dynamic secretary, Chella Srinivasan sir, to propose the word of thanks. Hey, thank you, Sundar, for your kind words. Friends, I think we have had a very interesting and a brilliant presentation by Mr. Murli Sundaram. This is not the first time I'm hearing him. I already heard him once in a Rotary meeting. So when Sundar said that Mr. Murli Sundaram is going to address us on happiness, I thought I should not miss it for anything in this world. And of course, I can't go out into the world today because I've been stuck at home. But it's nice, sir, to hear you once again. And of course, this time there are more newer concepts which you have brought forth, and I'm sure all the members are going to be benefited by your presentation. While going through your biodata, Sundar, Mr. TRS said that you have climbed the Himalayas, and you read 200 pages per day. I think that is the maximum number of pages I've done in all my lifetime of 59 years, apart from studying for my CA exams. That's great. I can never imagine studying 200 pages per day. Like what you said, I had this distraction problem. This monkey keeps jumping here and there. And of course, like a few of us in this group, like Sundar, and I saw one more chart accountant here. We are really beasts of burdens, carrying all the worries of our clients, whether in respect to income tax or GST. I think Sundar will outsafe that for me. And we have been stuck now, and I would presume that we are going to be stuck for until at least till April 30th at home. And I wonder whether I must be using my GPS to go to my office on May 1st when the shutdown really opens up. And meanwhile, Sundar has been kind enough to bring us some good, interesting speakers like you this today. We really enjoyed it, and like you can see in the chat, so many comments. And let me tell you, at the end of almost 45 minutes, still 43 people are there listening to you. 42 are listening to you, and 43 of us are here. I think that really, that's evidence that your presentation was really well accepted and very interesting. To continue this series of
evening lectures. I think we are having one more coming up on Monday, Staying Alive. It's almost an autobiography of India by Mr. D.K. Hari and his spouse, Mrs. D.K. Hema Hari. I'm sure all of us will be here again at 6:30, and perhaps we should have more of our members. We are 60 plus strong, Mr. Murli. And I think Sundar would have briefed you about our activities. Yes. I'm sure you'll be joining us soon on this forum in support of our nation. Thank you once again. Thank you, and I thank one and all of you for being with us for all this 45 minutes of interesting presentation by Mr. Murli. Thank you and good night. Thank you. Thank you. Thanks a lot. Thank you for the opportunity. Thank you. Good night, sir. So I think I sign off now. Bye. Aisa.